Testing 1 1. எல்லாம் வல்ல லக்ஷ்மி நாராயணர் திருவருள் துணை இருக்க இன்று இந்த இசை விழாவுக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்றுக்கொண்டு இன்னும் வர இருக்கும், அதாவது காலதாமதமாக வர இருக்கும் மற்றவர்களையும் இப்பொழுதே வருக வருக என்று வரவேற்றுக்கொண்டு இந்த இனிய ஞான கான இசையை வழங்குவதற்காக இங்கே நம் குழந்தைகள் வந்திருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி வருஷந்தோறும் நடைபெற வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. கோவிட்டுக்கு முன்னும் ஒழுங்காக நடந்து கொண்டிருந்தது. கோவிட்டுக்கு பிறகு இப்பொழுதுதான் இதை செய்யத்தக்கதாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முதலாக விளக்கு ஏற்றுவதற்காக திருமதி மனோகரன் அவர்களை வந்து விளக்கேற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனேயே திரு மனோகரன் என்னுடைய மைத்துனர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 3 மணிக்கே வந்துட்டு அவர் வந்துட்டார். ஆனால் மக்கள்லாம் வந்து சேரவில்லை. பட் காலதாமதம் என்றாலும் நாங்கள் செய்து ஓரளவுக்கு முடிப்போம். இதோ நீங்கள் எல்லோரும் எழுந்து நின்று கடவுள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது தயவுசெய்து அமருங்கள். எமது ஆலயத்தின் தர்மகர்த்தா குழுவின் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தம்பி அவர்களை வந்து எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு ஆசை கூறி இதை தொடக்க வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி மாஸ்டர். நேற்று ஒரு கேள்வி கேட்டாங்க வீட்டில், எனக்கு அம்மா இல்லையா, அதனால் அம்மாட்ட என்ன மிஸ் பண்ண அப்படின்னு கேட்டாங்க. நான் அம்மாவையே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லை அது இல்லை, அம்மா செய்கிற சாப்பாடு இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இல்லை, எனக்கு அம்மாவையே மிஸ் பண்ணுறேன் அப்படின்னேன். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, நான் இசையை மிஸ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய பையன் சின்ன வயசில் பாடலை படிக்க போனோம் சுகிதலா மேடம் அவங்ககிட்ட அப்புறம் மிருதங்கம் பழகினான், அரங்கேற்றம் பண்ணான். அந்த காலகட்டத்தில் அவன் சிறுவனாக இருந்த காலகட்டத்தில் நிறைய விழாக்களில் கலந்து கொண்டதுண்டு. இந்த இசை விழாக்களில் எல்லாம் அரங்கேற்ற விழாக்கள் இந்த மாதிரிலாம் போனதுண்டு. அப்போல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும், எப்படி இந்த ஊரில் இந்த பிள்ளைகள்லாம் இப்படி கற்றுக்குறாங்க, ஒரு மொழியை கற்றுக்கொண்டு அதிலிருந்து எப்படி இந்தளவுக்கு திறமையாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். ஒரு நாட்டில் ஒரு புழங்கப்பட மொழியில் இசையை கற்றுக்கொள்வது எளிது. ஆனால் ஒரு நாட்டில் வேறு ஒரு மொழி, நமது மொழி பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலைதான். ஏன்னா எல்லாமே அவங்க படிக்கிறது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் படிப்பாங்க. அப்போ தமிழில் அவங்கள கற்றுக்கிட்டு அதை அவங்க பாடுற விதமும் அதை சிரத்தையாக செய்கிற பிரமிப்பாகவே இருக்கும். அதைத்தான் நான் மிஸ் பண்ணேன். நிறைய காலங்கள் ஆகிவிட்டது. இந்த கோவிடுக்கு மாஸ்டர் சொன்ன மாதிரி கோவிட் முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் மிருதங்க மாஸ்டர் முத்து சிவராஜா அவங்க பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருப்பார். அந்த கோவிடுக்கு அடுத்து அந்த கிளாஸ்லாம் நின்றுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் பல நினைவுகள் இந்த இசையோடு எப்போதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஞான கான சபாவினுடைய இசை விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எமது ஆலயத்தின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது இந்த 3 பேர் உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த படத்தை பார்த்தவங்களுக்கு ஏதாவது தெரியுதா? ஏதோ ஒரு படம் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அந்த இசையில் இருப்பவங்களுக்கு அது யார் என்று தெரியும். நான் இந்த வீட்டில் எங்கள் வீட்டில் இருந்தது ஆக்சுவலாக யாரோ எனக்கு பரிசு கொடுத்துருந்தாங்க.
அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வமோ எதுவும் அந்த டயத்தில் இல்லை. பார்க்கும்போது நான் பார்த்துட்டு என்னடா அது வீட்டில் தான் பூஜைகள்லாம் இருக்கும். அந்த 3 படங்கள் வந்து சாமிக்கு இணையாக அந்த இறைவனை அடைய வேண்டும் என்று அந்த இசையின் மூலமாக சொன்னவங்க தான் அவங்க. தியாகராயர், அது தியாக பிரம்மம்னு சொல்லுவாங்க, முத்துசாமி தீட்சிதர், அப்புறம் சியாம சாஸ்திரி, அவர் பேர் வெங்கட சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லிட்டு. கர்நாடக இசைக்கு வந்து புரந்தரதாசர் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கணக்கு. ஆனால் இவங்க 3 பேரும் இணைந்து பாடிய பாடல்கள் மிகவும் பிரபலம். அப்படியான இசையை இந்த நாட்டில் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்கள் சார்பாகவும் மற்றும் பிள்ளைகள் சார்பாகவும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து இசை வந்து அவ்வளவு எளிதானதல்ல. எத்தனை ராகங்கள் இருக்கிறது, அதில் வந்து ஆரோகணம் அவரோகணம்னு சொல்கிறாங்க, ஏழை இதுதான். ஆனால் அதை வந்து ஒவ்வொன்றையும் படித்து சொல்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஞான கானா, கானா அப்படின்னாலே வந்து அதை பாடல்னு வச்சுக்கலாம். ஞானம்னா அறிவு, இசை என்பது அறிவு. ஒரு இசை என்பது நிம்மதியை தரும், அமைதியை தரும். இசை என்பது உள்ளத்தோடு ஆன்மாவோடு கலந்த ஒன்று. எப்போ வந்து இந்த இசையை வந்து பக்தியோடு கலந்து அதை வந்து நாம் சொல்லும் பொழுது அதற்கு ஒரு தனி சிறப்பு இருப்பதாகவே கருதப்படுகிறது. அதனால தான் எந்தரோ மகானுபாவலு எப்போதுமே வந்து இந்த இசையை வந்து இறைவனோடு கொண்டு செல்லும் பொழுது அதற்கென்று ஒரு தனி சிறப்பு. அப்படித்தான் நமது ஆலயத்திலும் கூட திருப்பாவை 30 பாடல்களையும் பிள்ளைகளுக்காக திரு சத்யநாராயணன் அவர்கள் சொல்லி கொடுத்து பாடினார்கள். அவர்கள் தற்போது இங்கே வந்து 3 சிறுவர் சிறுமிகள் வந்து பாட இருக்கிறார்கள். அவர்களையும் இத்தருணத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த இசை விழா மாஸ்டர் சொன்னது போல கோவிடுக்கு முன்னால் எப்படி வெகு சிறப்பாக நடந்ததோ அதுபோல தொடர்ந்து இந்த வருடத்திலிருந்து மீண்டும் அதுபோல வெகு சிறப்பாக நடக்க வேண்டும் என்றும் உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் எப்பொழுதுமே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று தருணத்தில் கேட்டுக்கொண்டு இவ்விழாவினை வெகு சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டும் என்று உங்களையே கேட்டுக்கொண்டு இத்தருணத்தில் உங்களை பார்க்க அமர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தலைவர் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அடுத்ததாக இப்பொழுது இங்கே தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்காக திருமதி ஜாலினி கரன் அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. திருப்பாவை நிகழ்ச்சிக்கு பொறுப்பான அன்புக்குரிய தம்பி சத்யநாராயணனும் அவர்களுடைய குரூப்பையும் தயவு செய்து மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
இந்த திருக்கோவில்